வைத்தியநாத மகாதேவ வைத்தியநாத மகாதேவ ஹர ஹர மகாதேவா வைத்தியநாத ஹர ஹர மகாதேவ மகாதேவா வைத்தியநாத மகாதேவ வைத்தியநாத மகாதேவ தேவர்களின் சூழ்ச்சி காரணமாக மதனாசுரனும் அழிந்தான். இனி என்ன செய்வது அசுரகுரு? நான் அறியேன். எந்த அஸ்திரத்தை கொண்டு தேவி பார்வதியை தடுத்து நிறுத்துவது என்று நான் அறியேன். ஆனால் தடுத்தாக வேண்டும் குருதேவா, நிச்சயம் தடுத்தாக வேண்டும். ஒருவேளை அந்த பார்வதி இந்த யாத்திரையை நிறைவு செய்து விட்டால் பிறகு நம் உத்தேசத்தில் நாம் தோர்த்து விடுவோம். பிறகு இந்த பிரபஞ்சத்தில் நம்மால் எந்த ஒரு அக்கிரமத்தையும் செய்ய இயலாது. தடுத்தாக வேண்டும். நமது அனைத்து தாக்குதலையும் அவள் முறியடித்து விட்டாள். இனி எவ்வாறு அவளை தடுப்பது? ஹர ஹர மகாதேவா 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 இன்று முதல் இக்கணம் முதல் இந்த பகுதி இவன் பெயரின் வைத்தியம் மற்றும் சிவனின் நாதம் எனும் பெயரோடு இணைந்து வைத்தியநாததாம் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படும். ஹர ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா. ஏனென்றால் என்னை யுத்தத்தில் வெல்வதென்பது இயலாத காரியம். அதை புரிந்து கொள். பரந்து விரிந்திருக்கும் பிரம்மாண்டத்தில் ஆதிசக்தியின் ரூபமான இந்த பார்வதி சிவனை தரிசிப்பதிலிருந்து எந்த சக்தியாலும் தடுக்க இயலாதென்பது உனக்கு தெரியாதா?
இங்கிருந்து சென்று விடு அசுரனே. யுத்தம் புரிய தயாராகி விட்டாயா? அவ்வாறென்றால் சரி. இந்த ஸ்திரீயை தாக்குவதற்கு முன்பு இவர்களை காக்கும் கவசமான என்னை எதிர்த்தாக வேண்டும். அஸ்திரத்தை செலுத்து.
நம்ப முடியவில்லை. சிவனின் நினைவுகள் அவருக்கு இல்லாத போது இந்த சக்திகள் எப்படி வந்தது? ஆம் குருதேவா, இதற்கு வாய்ப்பில்லை. இது எவ்வாறு நிகழ்கிறது? காரணத்தை அல்ல, விளைவை பற்றி சிந்தியுங்கள். நமது அடுத்த தாக்குதல் என்னவாக இருக்கும்? நினைவற்ற இந்த சிவனை நாம் உடனடியாக அழிக்க வேண்டும். இல்லையேல் நம்மால் பார்வதியை தடுத்து நிறுத்த இயலாது. பிரபஞ்சத்தின் ஆதாரத்தை, பலத்தின் அர்த்தத்தை, சக்தியின் சிவனை, தேவாதி தேவரை அழிக்கப் போகிறாயா? அவர் மகாதேவராவார். அவரது சக்தி நினைவுகளின் அடிப்படையில் இருப்பதில்லை. தேவி பார்வதியை சிறைபிடிக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களா? அது நடக்குமா? மகாதேவர் வெகு விரைவில் உங்கள் கனவை தவிடுபொடியாக்கி விடுவார். தேவியை நீ தாக்க முற்பட்டாயா? நான் இருக்கையில் தேவியை தாக்குவாயா? எத்தகைய துணிவிருந்தால் இவ்வாறு முயற்சித்திருப்பாய்? துஷ்டனை! உன்னை மதிகெட்டு போய் என்னை தாக்கும் தவறை நீ செய்யாதே. தேவியை பாதுகாப்பது என் கடமை. நீ என் பொறுப்பிற்கு இடையூறாக வந்திருக்கிறாய். ஆனால் உனது முடிவு என் கரங்களில். என்னை வதம் செய்துவிடு, அடிக்காதே. எனக்கு மரணத்தை தந்துவிடு. அப்பொழுதுதான் நீ செய்தது மாபெரும் தவறு என்பதை உணர்வாய். வதம் செய். இறப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறான். என்ன காரணம்?